Good morning, praise Lord. Welcome to this video. சபைக்கு நான் வாரம் நான் செல்கிறவள நான் இருக்கிறேன். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் ஆலயத்தில் பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. வெளியே வெளியே உட்காந்துருக்கவங்கள பற்றி கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் சில அப்சர்வர்ஸு அப்படியெல்லாம் கேட்குறாங்க, பணம் கலெக்ஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு கதை தெரியும். அதாவது ஒரு தாயார் மரிக்கும்போது தன்னுடைய ஒரே மகன் கிட்ட தன்னுடைய வேதாமத்தை கொடுத்து, இதுதான் நான் வைக்கக்கூடிய உனக்கு சொத்து அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு மறிச்சிட்டாங்களாம். அந்த பையன் அந்த வேதாமத்தை அவன் அலட்சியமாக நினச்சிட்டான். அவன் தன்னுடைய சும்மானம் போல் அவன் ஜீவிச்சானான். கடைசியில் அவன் கையில் இருந்த காசுகள் தீர்ந்து போயிடுச்சான். என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு அம்மா கொடுத்த வேதாமம் ஞாபகம் வந்ததான். அதை எடுத்து பார்த்தா நிறைய அதில் செக்குகள் இருந்ததாம். அதை அவன் அவ்வளோ நாள் அவன் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தான். அவன் கண்டிப்பாக அதில் நல்லா பழிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோன்றக்கூடிய அளவில் அதில் இருந்ததாம். அதுபோல் கர்த்தர் நமக்கு செக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தாமல் மற்றவங்க நம்மளை இவங்க பிச்சைக்காரர்களோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்ம ஜீவியம் நம்ம காணப்படுது. ஸோ நான் ஒரு வில்லேஜ் விசுவாசி தான் இருந்தால் கூட கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவரா அவர் சொன்ன வாக்கின்படி ஐ வில் பிளெஸ் யூ மெட்டீரியலி அப்படின்னு சொன்னார். அதே போல் நான் கையில் பைசா இல்லாமல் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். என்னிடம் நகைகள் கூட இல்லை. என்னுடைய படிப்பு சர்டிஃபிகேட் மட்டும் நான் எடுத்துக்கொண்டு நான் வெளியே வந்துட்டேன். பொதுவாக அதுமாரி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அதான் இதுக்கு காரணம். நான் வெளியே வந்தாலும் கர்த்தர் என்னோட இருந்து இப்போ இந்த வீடு என்னுடைய சொந்த ஊரில் நான் வாங்கியிருக்கேன். அதில் நானாக செய்யறதில்ல, கர்த்தர் எனக்காக இதை ஆயத்தம் பண்ணி நான் விரும்பக்கூடிய அளவில் இதை எளிய முறையில் நல்லா கட்டப்பட்டிருக்கு. அதே போல் வேலூர்லேயும் எனக்கு 2 வீடுகள் ஒரு கார் கூட இருக்குது. என்னுடைய மகளுக்கு மருத்துவ படிப்பு மேற்படிப்பு எல்லாம் படிக்கக்கூடிய ஞானங்கள் அவளுக்கு தரப்பட்டது. அதுபோல் எல்லா ஞானங்களும் கர்த்தருடைய கருத்திலிருந்து நமக்கு வருது. ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருது அப்படின்ட்டு இருக்கு. அதுபோல் அதெல்லாம் நம்ம வேதாமத்தில் நம்ம உபயோகிக்கக்கூடிய செக்குகளாக நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கும் போது நம்ம அதை அனுபவிக்கலைன்னா அது நம்ம தான் முட்டாள்களை தவிர வேறல்ல. ஸோ சில ஃபீட்பேக் கூட நம்ம வாங்கணும். உலகத்துக்குள்ளே போய் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். நம்ம இண்டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமா, கர்த்தருடைய கருத்துலேயும் நம்ம ஃபீட்பேக் வாங்கணும். கர்த்தர் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாரு, நம்முடைய மாஸ்டர் அவர் தானா, இல்லை வேறு மாஸ்டர்ஸ்க்கு நமக்கு இருக்காங்களா, பணம் நம்மளுக்கு மாஸ்டராக இருக்குதா அப்படின்னு நம்மளை ஆராய்ச்சி பார்த்தா
கடைசி காலங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கும்.